இயேசுவுக்கு பிரியமான அன்பு உள்ளங்களே, வல்ல தேவனின் வலிமையான வார்த்தைகளால் நாளும் ஊட்டம் பெறுகின்ற நாம் இன்றைய நாளின் நற்செய்தியை பலமுறை வாசித்திருப்போம், கேட்டிருப்போம். ஆம், விதைப்பவர் உவமைதான் இன்றைய நாளின் வாசகம். அன்றாட வாழ்வில் நாம் பல வார்த்தைகளை பேசுகின்றோம். அவை பல நேரங்களில் பல உள்ளங்களையும் தாக்கத்திற்கு உள்ளாக்கி இருக்கின்றது. அது நேர்மறையாகவும் இருக்கலாம், எதிர்மறையாகவும் இருக்கலாம். வேதனையில் துவளும் ஒருவருக்கு ஆறுதலாய் அமையும் நம் வார்த்தைகள் வேறொருவருக்கு வேதனையை அளிக்கலாம். அவர்களின் கடந்த கால செயல்களை சுட்டிக்காட்டி மாற்றத்தை கொண்டு வரச் செய்வதாயும் அமையலாம். இன்னொருவருக்கு வளமான பசுமை நிலம் பெற்ற மன நிறைவினை அறிக்கலாம். ஆக நம் வார்த்தை எப்படிப்பட்டதாய் இன்று பிறர் உள்ளம் என்னும் நிலத்தில், வாழ்வு என்னும் நிலத்தில் விழுகின்றது. புனித பவுலடியார் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2வது கடிதத்தில் 4வது அதிகாரம் 2வது வசனத்தில் இவ்வாறு கூறுகிறார்: இறை வார்த்தையை அறிவி, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் கவனமாயிரு என்கிறார். இன்றைய நற்செய்தியில் இயேசு விதை என்னும் இறை வார்த்தையை பற்றி குறிப்பிடுகின்றார். இறை வார்த்தையை அறிவிக்கும் பொறுப்பினை ஏற்றுள்ள ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தங்கள் வாயினின்று வரும் வார்த்தைகள் இறை வார்த்தைக்கு ஏற்றதாய் இருக்கும்படி பார்த்து கொள்வது இன்றைய நாளில் அவசியமாகிறது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 4வது அதிகாரம் 12வது இறை வார்த்தை கடவுளுடைய வார்த்தை எப்படிப்பட்டதாய் இருக்கின்றது என்பதனை நமக்கு சுட்டிக்காட்டியுள்ளது. கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது. ஆம், அதுபோல்தான் நம் வார்த்தைகளும் உயிருள்ளதாக, பலம் தரக்கூடியதாக அமையும். பிறரை நல்ல நிலத்தில் விளைந்த விதையைப் போல வளரச் செய்ய நாமும் முயற்சி எடுப்போம். எனவே நம் வார்த்தைகள் இறை பிரசன்னம் தரக்கூடியதாய், பிறரை இறை பிரசன்னத்தில் நிரப்பி இருக்கக்கூடியதாய் இருக்க கவனமாய் நாம் இருப்போம். அத்தகைய நேர்மறை வார்த்தைகளால் பலரையும் இறை பிரசன்னத்திற்குள் கவர்ந்தெழுப்போம். வலிமையான இறை வார்த்தை வல்லமையோடு நம்மை வழிநடத்தும் என்னும் நம்பிக்கையோடு இந்நாளை துவங்குவோம். நன்றி.